எங்களுடைய கவனத்தை செலுத்தி ஒரு சிறப்பான ஆட்சி நாட்டு மக்களுக்கு கொடுத்தோம். இங்கே நிலம் எடுக்கின்ற பிரச்சனை ஒரு பெரிய சவாலான பிரச்சனை. ஒரு பக்கம் நாடு வளர்கின்ற பொழுது, வாகனங்கள் அதிகரிக்கின்ற பொழுது விபத்தில்லாத பயணத்தை மேற்கொள்ள வேண்டும். இன்றைக்கு 10 பஸ் ஓடினா கூட எதில் வேகமாக போகுது அந்த பஸ்ஸில் தான் ஏறுறாங்க. அதே மாதிரி ட்ரெயின் போனால் இப்போ கூட சொன்னாங்க, என்ன வந்தே பாரத் ட்ரெயின், நிறைய ட்ரெயின் விட்டால் கூட அந்த தான் நினைக்கிறோம். அப்படி மைண்ட் செட் ஆகிட்டுது. இன்றைக்கு வேகமாக இன்றைக்கு உலகம் போயிட்டு இருக்குது. அதுக்கு தக்கவாறு அரசாங்கம் செயல்பட்டால் தான் நாம் மற்ற நாளோடு ஒப்பிட்டு நாம் வளர முடியும். ஆகவே இன்றைக்கு இங்கே இருக்கின்றவர்கள் பெரும்பாலும் 50 வயதை தாண்டி விட்டீர்கள். வியாபாரம், தொழில் என்ற காரணத்தினால. அதனால் நம்முடைய காலம் வேறு, இன்றைக்கு இளைஞர்கள் காலம் கூட வேறு. இப்போ இருக்கிற இளைஞர்கள் என்ன நினைக்கின்றாங்க, அதை பொறுத்து தான் ஒரு அரசாங்கம் செயல்பட வேண்டிய சூழ்நிலையில் இருந்திருக்கிறது என்பதை நான் இந்த நேரத்தில் குறிப்பிட விரும்புகின்றேன். இருந்தாலும் காலத்துக்கு ஏற்றவாறு தொழிலில் இருந்தாலும் சரி, விவசாயம் இருந்தாலும் சரி, அதை சரியாக முறையிலே கடைபிடிப்பது தான் ஒரு நல்ல அரசுடைய கடமை என்ற அடிப்படையில் நாங்கள் செயல்பட்டு வந்தோம். இங்கே கூட உற்பத்தி செய்யப்பட்ட கரும்பு, நெல்லுக்கு முறையாக விலை கிடைக்கவில்லை என்று சொன்னார்கள். ஆகவே சந்தைப்படுத்துகின்ற பொழுது பல்வேறு பிரச்சனை இருக்கின்றன. இருந்தாலும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி பொறுத்த வரைக்கும் விவசாயிகள் பாதிக்காத அளவிற்கு கொடுத்தோம். இன்றைக்கு விவசாயிகள் எப்பொழுதெல்லாம் பாதிக்கப்படுகிறார்களோ அப்பொழுதெல்லாம் அந்த பாதிப்புக்குள்ளான நிவாரணத்தை கொடுத்தோம். இன்றைக்கு மழை, வெள்ளம், புயல், வறட்சி இப்படி வருகின்ற பொழுதெல்லாம் அந்த விவசாயிகள் அந்த இழப்பீட்டை கொடுத்து சரி செஞ்சோம். ஆனால் இன்றைக்கு அரசாங்கம் அது மாதிரி இல்லை. பயிர் காப்பீட்டு திட்டத்தில் இந்தியாவிலேயே விவசாயிகளுக்கு அதிக அந்த இழப்பீட்டு தொகையை பெற்று தந்த ஒரே அரசாங்கம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். அதே போல் நதிநீர் இணைப்பு என்கின்ற பொழுது காவிரி, கோதாவரி இணைப்புகளாம் நான் செயல்படுத்தியிருந்தோம். எங்களோட தென்பெண்ணையார் செய்யார் சொல்லியிருக்கிறாங்க. நந்தன் கால்வாய் திட்டத்தெல்லாம் நான் தான் நாங்கள் விழுப்புரம் வரைக்கும் அந்த கால்வாயெல்லாம் அமைப்பதற்கு நிதியெல்லாம் ஒதுக்கீடு செய்யப்பட்டு கொண்டு வந்தோம். ஆனால் ஒரு திட்டம் போடுகின்ற பொழுது ஒரு ஆண்டு, 2 ஆண்டு, 3 ஆண்டுலாம் போட்டு நிறைவேற்ற முடியாது. ஏன்னா அதுக்கு ஒரு 5 ஆண்டு கால திட்டம்னா அது ஒரு குறிப்பிட்ட அளவு தான் எடுத்து பண்ண முடியும். ஏன்னா அப்போ அதுக்கு இருக்கின்ற வருவாய் ஒரு அரசாங்கத்துக்கு எவ்வளோ நிதி இருக்குதோ அந்த நிதியை பயன்படுத்தி தான் திட்டங்களை வகுத்து செயல்படுத்த முடியும். ஆனால் அதிமுக ஆட்சி இருக்கின்ற பொழுது குடிமராமத்து திட்டத்தை கொண்டு வந்து ஏரி, குளங்கள் எல்லாம் தூர்வாரப்பட்டு நீர்நிலைகள் உயர்வதற்கான நடவடிக்கை எடுத்து அதனால் நிலத்தடி உயர்ந்தது. நிலத்தில் இருக்கின்ற மாசு நீர்கள் குறைக்கப்பட்டன. அதே போல் நதியிலிருந்து வெளியேறுகின்ற நீர் அசுத்தமாக இருப்பதையெல்லாம் மாற்றுவதற்காக அதை கரையோரமாக, நகரப்பகுதியிலிருந்து கரையோரம், நதியினுடைய கரையோரமாக இருக்கின்ற அந்த நகரத்திலிருந்து வெளியேறுகின்ற கழிவு நீரெல்லாம் நதியிலே கலக்கின்ற பொழுது நதி நீர் மாசுபடுகின்றது. அதை சுத்தப்படுத்தி இன்றைக்கு நதியிலே விட வேண்டும் என்பதற்காக முதற்கட்டமாக காவிரியிலே நடந்தாய் வாழி காவிரி என்ற ஒரு திட்டத்தை கொண்டு வந்து பாரத பிரதமருக்கு கொடுத்து அந்த திட்டத்தை நான் சட்டமன்றத்திலே சொல்லுகின்ற பொழுது திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்த அமைச்சர்கள் கிண்டும் கேள்வியும் பேசினார்கள். இதெல்லாம் கொடுப்பீங்க, எங்கே கொடுக்க போகிறாங்க? பல்லாயிரக்கணக்கான கோடி திட்டனாங்க. இந்த ஆண்டு மத்திய அரசு அதை அணிவித்து 11,500 கோடி ஒதுக்கியிருக்கு. இதற்காக சொன்ன ஒரு நீண்ட கால திட்டம். ஒரு அரசாங்கம் எல்லா வகையிலும் பார்க்க முடியும். விவசாயிகளுக்கு என்னென்ன செய்ய வேணும், அவர்களுக்கு என்னென்ன பிரச்சனை இருக்குது, அந்த பிரச்சனையிலிருந்து எப்படி விடுவிக்க வேண்டும், அதில் வணிகர்களுக்கு என்ன பிரச்சனை இருக்குது, தொழில் செய்கிறவர்களுக்கு என்ன பிரச்சனை, எல்லா தரப்பையும் அலசி ஆராய்ந்து அதில் என்னென்ன பிரச்சனை இருக்குது, அதை எப்படி சால்வ் பண்ணுறது, அப்படி அதை பார்த்து செய்தால்தான் அனைத்து தர மக்களுடைய பிரச்சனைகளும் தீர்க்க முடியும். அதை அதிமுக அரசு தீர்த்து வைத்தது. ஜிஎஸ்டி பற்றி சொன்னாங்க. இது ஜிஎஸ்டியை பொறுத்த வரைக்கும் மத்தியில் இருக்கின்ற ஆட்சியாளர்கள் இருந்தாலும் கூட ஜிஎஸ்டி கவுன்சில் வருகின்ற பொழுது பல வரிகள் அதிமுக ஆட்சியை குறைச்சிருக்கிறோம். ஜிஎஸ்டி கவுன்சிலில் எங்களுடைய நிதியமைச்சர்கள் அதில் கலந்து கொண்டு இங்கே இருக்கின்ற வியாபாரிகள், தொழில் செய்களுடைய கருத்துக்களை கேட்டு அவர்கள் அந்த ஜிஎஸ்டியில் எதை குறைக்க முடியுமோ அதையெல்லாம் நாங்கள் குறைச்சிருக்கிறோம். இன்றைக்கு கூட பத்திரிகையில் இன்றைக்கு பாரத பிரதமர் அவர்கள் குறிப்பிட்டதாக வந்திருக்குது. ஜிஎஸ்டி வரியெல்லாம் மாற்றம் செய்யப்படும் என்றெல்லாம் தெரிவிச்சிருக்கிறாங்க. அதெல்லாம் நான் இங்கே பல இடத்துக்கு, நான் பல மாவட்டத்துக்கு சென்ற பொழுது
பல தொழில்களுக்கு ஜிஎஸ்டி வரி அதிகமாக இருப்பது அதெல்லாம் குறைக்க வேண்டும் சொல்லியிருக்கோம். அதெல்லாம் எங்கள்கிட்ட கவனமாக இருக்குது. இதையெல்லாம் நாங்கள் மத்திய அரசுக்கு சொல்லி எதை எந்தெந்த தொழில் இந்த ஜிஎஸ்டி வரியால் பாதிக்குதோ அதையெல்லாம் களைவதற்கு உண்டான முயற்சியை நாங்கள் எடுப்போம் என்பதையும் இந்த நேரத்தில் தெரிவிச்சுக்கிறேன். சாலை விபத்துகளை பற்றி சொன்னார்கள். சாலை விபத்துகளை குறைக்க வேண்டும் என்பதற்காகத்தான் சாலை சந்திப்புகளில் உயர்மட்ட பாலம் கட்டுவதற்கு நாங்கள் திட்டத்தை தீட்டி மத்திய அரசு கொடுத்த காரணத்தினால தான் பல இடங்களில் சாலை சந்திப்புகளில் இன்றைக்கு உயர்மட்ட பாலம் இன்றைக்கு கட்டிகிட்டு இருக்கிறாங்க.